ஹalleluya ஹalleluya ஆமென். மறக்கப்படுவதில்லை என்று வாக்குறுத்தீரே. பாடுங்க. மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. ஓ மறக்கப்படுவதில்லை என்று வாக்குறுத்தீரே. மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. ஆமென். நீ செய்த நன்மைகள் ஏராளமே, தினம் தினம் நினைத்து உள்ளம் உம்மை துதிக்குதே. ஆமென். நீ செய்த நன்மைகள் ஏராளமே, glory, தினம் தினம் நினைத்து உம்மை துதிக்குதே. ஆமென். மறக்கப்படுவதில்லை என்று மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீர். கலங்கின நேரங்களில் கை தூக்கி தவித்திட்ட நேரங்களில் தாங்கி நடத்தி. பாடுங்க. கலங்கின நேரங்களில் கை தூக்கி தவித்திட்ட நேரங்களில் உடைந்திட்ட நேரங்களில் சோர்ந்திட்ட நேரங்களில் சூழ்ந்து கொண்டீர். ஆமென். நேரங்களில் உருவாக்கினீர். சோர்ந்திட்ட நேரங்களில் சூழ்ந்து கொண்டீர். தினம் 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 நன்றி சொல்கிறேன். தினம் நன்றி. ஹalleluya. தினம் தினம் நன்றி சொல்கிறேன். ஆமென். தினம் நன்றி சொல்கிறேன். குழப்பம் மாறணும், தெளிவு உண்டாகணும். இந்த குழப்பம் வராத யாரும் கிடையாது என்பதற்காக தான் பைபிள்ல லெஜெண்ட்ஸ் தாவீது, ஆபிரகாம், மோசே, பேதுரு வரை கேட்டார், எல்லாத்தையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமாம். இவங்கெல்லாம் இப்படி குழம்பும் போது நம்ம எல்லாம் என்னைக்கோ குழம்பாயிட்டோம். ஆனா இந்த இடத்துல தான் இவங்க எதை கேட்கிறாங்கன்னா வார்த்தை. இந்த 2024 குழப்பத்தோடு முன்னாடி போகக்கூடாது. இந்த 3 days ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு தெளிவை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென் ஆமென் ஆமென். எதை குறித்து குழப்பம், எதை குறித்து ஆண்டவர் இதுக்கான வார்த்தை அப்படி கேளுங்க. இப்போ தாவீது கேட்டே பார்த்தீங்களா அந்த வசனத்தை? ஒரு விஷயம் 1 சாமுவேல் 38 எல்லாரும் சொல்லுங்க. 38 308 சொல்லுங்க, எனக்கு மறக்க கூடாது. ஹல்லேலூயா ஆமென். வாக்குத்தத்தத்தை வாசிங்கன்னு அடுத்த நாள்ல இருந்து சொல்லப்படும். உடனே பைபிள் எல்லாமே வாக்குத்தத்தம் தானே, அந்த பிரசங்கம்லாம் சொல்லக்கூடாது. 1 சாமுவேல் 30:8 ரைட் வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அந்த எந்த காரியத்துல டவுட்டோ அந்த காரியத்தை கேளுங்க. எந்த காரியத்துல, இப்போ வேலை குறித்து போன வாரம் வேலையில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, சால்வ் ஆகி வந்தாச்சு. இந்த வருஷம் டவுட்டா கேளுங்க, அதை கேளுங்க. ஆண்டவரே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் போன மாசம் சம்பளம் கிடைக்காம இருந்துச்சு, கிருபையினால கிடைச்சிட்டு இந்த மாசம் இனி கிடைக்குமா? சந்தேகம். நாம் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளையும் அனுபவிக்க விடாது. கரெக்டா? நான் அந்த தண்டை என்னங்க, சவுல் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு, பெலிஸ்திய பிரச்சனை இன்னொரு பக்கம் இருக்கு. இப்போ அமலேக்கியன் பூசா உள்ள வந்துட்டு போறான். இப்போ எனக்கு இந்த காரியத்தில் அந்த தண்டை, இந்த பெலிஸ்தியனை, சாரி இந்த அமலேக்கியனை
எந்த காரியத்தில் நம்ம எல்லாம் மொத்தத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே எனக்கு தெளிவு உண்டாக்கும். எதுக்கு தெளிவு உண்டாக்கணும்? அது தெரியல ஆண்டவரே. எதுக்கு தெளிவு வேணுங்கிற தெளிவே இல்ல. ஆண்டவரே என் பாவங்களை மன்னி. எந்த பாவத்தை மன்னிக்கணும்? அது உங்களுக்கு தெரியாதா? உமக்கு தெரியாது. ஆமென். எந்த பாவத்தை மன்னிக்கணும்? நீர் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். எந்த பாவத்தை மன்னிக்கணும் சொல்லு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், அதாவது நான் தேவ சமூகத்திலிருந்து எழும்பும் போது நான் அவருக்கு அறிவிக்காத ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டேன் என்கிற நிச்சயம் வந்ததுக்கு அப்புறம் தான் எழும்பணும். அவ்வளோ டைம் தான் நம்ம ப்ரேயருக்கு செலுத்த வேண்டிய நேரம். நமக்கு பிரச்சனை 1 hour ஜெபம் பண்ணணும், 2 hour, இதுதான் பிரச்சனை. நமக்கு பிரச்சனை டைம் தானே தவிர நமக்கு பிரச்சனை நாம இல்லை. நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா யாராவது சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு நாளில் 4 மணி நேரம் ஜெபம் பண்றேன், அவ்வளவுதான். அட்லீஸ்ட் 4 மணிக்கு 1 நிமிஷமா ஜெபம் பண்ணாதான் அப்பாடா. நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேங்களா? 2வது, என் ஜெபத்துல நான் அவருக்கு இனி தெரிவிக்காத ஒண்ணுமே என்கிட்ட இல்லை. எல்லாத்தையும் சில ஆஃபீஸ்ல இருந்து பிரதர்ஸ் வருவாங்க சில காரியத்தை சொல்றது. சொல்லிட்டு ஓகே போயிட்டு திரும்பி ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்படி நம்ம என்னைக்காவது ஜெபத்துல போய் உட்காந்துருக்கோம். ஆமீன் போட்டு என் நாத்தமாவே போட்டுட்டு திரும்பி ஐயோ இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே, திருப்பி ஆண்டவரே இந்த ஒரு காரியம், இப்படி நம்ம சொல்லி இருக்கிறோமா? நம்ம என்னன்னா ஆமேன் போட்டாச்சு, இனி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து 3 பாட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் 3வது பாட்டு கொஞ்சம் டெம்போ எல்லாம் போட்டு அடிச்சு ஒரு லெவல் ஆக்கிட்டு ஆமென். நம்ம ஜெபத்தை தயவு செய்து ஒரு காலாவது ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சிலுவையில் பட்ட வேதனையோட அவர் எவ்வளவு பாடுகளை சகித்து கொண்டு ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்றாராம்? பெருமூச்சு விட்டு, இந்த பையன் இன்னும் திருந்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆமென். சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக என்னை பலவானை மாற்றுமையா. உம்மோடு வீணாக போகாதையா என்னை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை பிடித்து திரு சகலத்தையும். அவர் தெளிவு வந்துட்டு, அப்போ தெளிவு வந்தா என்ன ஆயிரணும்னா ரெடி ஆயிருவாங்க. தெளிவு வந்தா ரெடி ஆயிருவாங்க. அப்போ வார்த்தை வரும்போது நமக்கு ஒரு தெளிவு வரும். 2வதாக வார்த்தை வரும்போது நம்பிக்கை வரும். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் தாவீதை முன்னாடி பார்க்க வச்சது, பின்னாடி பார்க்க வைக்கல. பின்னாடி பார்த்தா 600 பேர் கையில கல்லு, முன்னாடி பார்க்க வச்சது. வார்த்தை நம்மளை முன்னாடி தான் பார்க்க வைக்கும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஆமென் வெட்கப்பட்டு காலை
காலடி தெரியாமல் போனாலோ கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி கர்த்தர் ஓரல மதரோ சமுத்திரம் ஒதுக்கி நம்பி நான் உன் செல்லுவே. சமுத்திரம் ஒதுக்கி உடரல மரே. கைகளை உயர்த்தி இயேசுவை இயேசுவை வாஷபே நாளெல்லாம் என்னை ஆமென். இயேசுவை என்னை வெட்கப்பட்டு சவுல் எப்படியும் என்னை என் மேல திருப்பி இன்னைக்கு மனமாறி போனோம், நாளைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பெலிஸ்தியர் இடத்துல போய் தாவீது அந்த ராஜா ஆகீசின் இடத்துல போய் அடைக்கலம் தேடுகிறான். ஆகீஸுக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும், ஆனா அங்க இருக்கிற பிரபுக்களுக்கு பிடிக்கல. அதனால ஆகீஸ் சொல்றீங்க பாருப்பா, அவங்க எல்லாம் கொஞ்சம் மேல வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நீ யாரை அடிச்சு கொண்டுட்ட, எங்களுக்கு அடையாளமா இருந்த கோலியாத்தையே கதையை முடிச்சா, நீ போயிரு சமாதானத்தோட போவோம். அங்கே விட்டுட்டு வரும்போது தான் சிக்கலாக்கில் இங்கே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை நடுவில் இப்போ ரெண்டு ஆப்ஷன். ஒன்று, நான் முன்னாடி போகணும், அமலேக்கனை அடித்து என் குடும்பத்தை மீட்கணும். இல்லைன்னா நான் திருப்பி யார்கிட்ட போய் சரணடைய போகணும், ஆகிஸ்ட போகணும். எனக்கு தெரில நான் எங்கே போக, திருப்பி போய், ஏன்னா அவருக்கு என் மேலே நல்ல என்ன என் மேலே பாசம் தானே. திருப்பியும் அங்கேயே போகவா இல்லை ஃப்ரெண்டில் போகவா? இல்லை தாவீதே, அது உனக்கு கஷ்டம் கிடைக்காதுன்னா நான் வந்த வழியாக திரும்பிடுவேன். நம்பிக்கை எப்போவுமே நம்மளை முன்னாடி தான் பார்க்க வைக்கிறது. வசனம் நம்மளை திரும்ப விடாது, வசனம் திரும்ப விடாது, வசனம் திரும்ப விடாது. ஜெகித்து விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒருவன் கையில் கோல் இருக்கிறது, வார்த்தை என்னும் கோலை மோசை பிடிச்சிட்டு இருக்கிறான். பார்வன் சேனை வந்ததும் அத்தனை ஜனங்களும் கண்களை ஏறெடுத்து பின்னாடி பார்க்கும்போது கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு, நீ சமுத்திரத்தை பிளந்து விட அப்படின்னு. அதன் அர்த்தம் என்னன்னா, நீ எங்க பார்க்கணும், முன்னாடி தான் பார்க்கணும், முன்னாடி தான் பார்க்கணும். முன்னாடி ஒண்ணும் இல்லை, ஒரு வழி இருக்கு, தெரியல. உனக்கு தெரிய வேண்டியது வார்த்தை மட்டும்தான். வேலை வரும்போது சமுத்திரம் ஒதுங்கும். நல்ல கரங்களை தட்டி நீ முன்னாடி பாரு. ஏரா பாலா தாடாரா, நம்பிக்கையுடையவர் முன்னாடி பாப்பா. ரிபா பாலோரோ சேரே ரிபா புரே சேலே ரஹந்தரே. வார்த்தை உனக்கு தெளிவை மட்டுமல்ல, வார்த்தை உனக்கு நம்பிக்கை கொடுக்கும். இந்த வேளையிலே கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி தொய்ந்து போன மங்கி இருக்கிற அந்த நம்பிக்கை தீபம் பற்றி எரியும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கை முழுவதும் மற்ற அனுபவத்தை தான் உலர்ந்த எலும்புகளின் அனுபவமாக எசேக்கியேல் 37 சொல்லப்பட்டிருக்கிறது. 37வது அதிகாரம், எசேக்கியேல் 37வது அதிகாரம், அதனுடைய 4வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஹalleluya, இதை குறித்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய, அவ்வளவுதான், hear the word of the Lord. ஆமென். உலர்ந்த எலும்புகளே, ஓ ye dry bones, hear the word of the Lord. நீ ஒண்ணே ஒன்று செய், வார்த்தையை கேளு, வார்த்தையை கேளுங்க, வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்பிக்கை வராம இருக்கலாம், நாளைக்கு ஒருவேளை நம்பிக்கை வராம இருக்கலாம், இந்த மாதம் நம்பிக்கை வராம இருக்கலாம். ஆனா நீங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் இந்த வசனம் வெறுமையாய் திரும்பாது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி வார்த்தையை கேளுங்கள். ஆமென்.
கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஏன் உலர்ந்து போயிற்று? சங்கீதம் 31:10 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலும். சஞ்சலம், தவிப்பு, வேதனை, எலும்பு உலர்ந்து போயிற்று, நம்பிக்கை உலர்ந்து போயிற்று. நீதிமொழிகள் 17:22 சொல்லப்பட்டிருக்கிறது முறிந்த ஆவி. அதனால எலும்பு உலர்ந்து போயிற்று. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வார்த்தையை கேளு. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 8 முதல் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களே. ஆனால் லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டான் என்று சொல்லி இருக்கிறதா, கேட்டு கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? கேட்டுட்டே இருந்தான். அவ்வளவுதான். சில நேரத்தில் கேட்டது நம்பிக்கை வரும், சில நேரத்தில் கேட்க கேட்கதான் நம்பிக்கை வரும். சில நிலத்துல விதைச்ச உடனே முளைக்கும், சில நிலத்துல அதை முளைக்க வைக்க கொஞ்சம் பாடுபடும். இவன் கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து. பவுலுக்குள்ள யார் இருக்கிறார்? ஆவியானவர். ஆமென். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, நீ உற்று பார்க்கப்படுகிற ஒரு நாள் உண்டு. நீ உற்று பார்க்கப்படுகிற. ஏன்னா இந்த பிரசங்கம் பவுல் அந்த ஒருவனுக்காக பேசல, அங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக பேசினார். ஆனால் ஒருவனுக்குள்ளே ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று. அப்ப வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போது, நல்ல கவனிங்க, வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போது நம்மை அறியாத ஒரு கிரியை நமக்குள்ளே நடக்கிறது. அதுதான் என்ன தெரியுமா? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். Faith comes from hearing, hearing the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருப்பதினாலே, கேட்பதினாலே விசுவாசம் வருமா? விசுவாசம் எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு நிச்சயம் பண்ணும். நிச்சயம் என்ன தெரியுமா? வார்த்தையை கேட்டுட்டே இருந்தா இந்த விசுவாசம் வராம போகாது. இந்த விசுவாசம் வந்துட்டுனா நீ தான் அந்த ஏரியாவிலே, அந்த இடத்திலேயே ஸ்பெஷல் பர்சன். ஹalleluya, ஹalleluya. பட்டணங்கள் தோறும் ஓடி போய் பிரசங்கிக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் உண்மையிலேயே நல்ல கவனிங்க, இந்த கூட்டத்தில் ஒதுக்கப்பட்ட பர்சனா யார் இருப்பா அப்படின்னா இந்த சப்பானி தான் இருப்போம். பொதுவாகவே அந்த காலத்துலலாம் தேவாலயம் இந்த இடத்துலலாம் சப்பானியை கொண்டு வருவதே எதுக்கு? அப்படிதான், பிச்சை எடுக்க தான். மிகவும் குறைத்து மதிப்பிடத்தக்க இப்படிதான் இருப்பாங்க. ஆனா வார்த்தை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் அவனை நார்மலா பார்த்துருப்பாங்க. இப்ப நான் இப்படி பார்க்கிறேன்னு வைங்களேன், பார்த்துட்டு இப்போ பிரதர் அருண் இருக்காங்க, சும்மா இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு அருண் பிரதர் நான் இப்படி பார்த்ததும் நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? எப்பாட ஒரு 5 நிமிஷம் பிரேக் கிடைச்சு நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாரும் அங்க பார்ப்பீங்க. ஆமே ஆமே. இந்த வசனம் எல்லாரையும் ஒன்ன பார்க்க வைக்கும், எல்லாரையும் ஒன்ன பார்க்க வைக்கும். உன்னை பார்க்க விரும்பாதவங்களையும் பார்க்க வைக்கும். ஆமே ஆமே ஆமே. ஹalleluya. இதான் வசனத்தின் மேன்மை. கேளுங்க, தேவன் ஒரு விசை விளம்பினார், 2 விசை கேட்டேன். தாவீது மினிமம் ஒரு சர்மனை 2 தடவையாவது. ஆமா, இங்க அநேகர் அப்படி இருக்கிறீங்க. கர்த்தருங்களே, நான் சொல்றேன், தேவையில்லாததை கேட்டு இருக்கிற விசுவாசத்தை போக்கடிக்காம வார்த்தையை கேட்டு
கேட்டுட்டேன். ஆமா, எப்போ பாருங்க 16வது அதிகாரத்தில் சொன்னதுனால சொல்றேன். 13-14 வசனங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். லீதியாளுக்கு உபதேசித்தோம் என்று சொல்லவில்லை, ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டாள் என்றல்ல, கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை எனக்கு விசுவாசம் வரட்டும், கேட்டாதான் வரும். எனக்குள்ள வசனமே இருக்க மாட்டேங்குது, கேட்டாதான் இருக்கும். நான் கேட்க மாட்டேனா புரியுதோ புரியலையோ? எங்க என்ன புரிஞ்சுங்க? கந்தாகே ராஜஸ்திரியின் மந்திரி பைபிள் வாஸ்தாப்ல என்ன புரிஞ்சுது? வாஸ்தான். அப்போ நிருபம் தானே கொடுக்கப்பட்டோம். ஒவ்வொரு நிருபம் அவன் கையில் இருக்க நிருபம் என்ன? 53 அதிகாரம் ஏசாயா வாசிட்டே இருக்கிறான் திரும்ப திரும்ப திரும்ப. என்ன இது? அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டுக்குட்டி மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாய் போகிறது போல வாயத்திறக்கல. என்ன இது? அவன் வாசித்து மடக்கி வச்சிருப்பான்னா கிரியை நடந்திருக்காது. அவன் வாசிட்டே இருந்தான். ஆண்டவர் பார்த்தார், இவன் மூடுறதுக்குள்ள இவனுக்கு விளங்க பண்ணணும். பிலிப்பை தூக்கி கொண்டு போய் ரதத்துக்கு முன்னாடி விட்டார். ஆமே, அல்லேலூயா. இந்த வசனம் பேதைகளையும் ஞானியாக்கும், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த வசனம் பைத்தியங்களை மேன்மைப்படுத்தும். நம்பிக்கையே வரமாட்டேங்குது எனக்கு. தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா நம்பிக்கை வராது, தலைக்குள்ள இதை ஏத்துனாதான் வரும். ஆமே, எனக்கு நம்பிக்கை வர ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜெபம் பண்ணி எங்க நம்பிக்கை போயிட்டுனா? ஆமே, சிலர்லாம் ஃபுல்லா ஜெபம் பண்ணி முடிக்கிறது ஒரு அமைதியா இருந்துட்டு ஜெபத்துல எல்லாம் வச்சு பார்த்தாச்சு பிரதர், இதெல்லாம் வேலைக்கே. அப்ப எதுக்கு எங்களை ஜெபம் பண்ண சொல்றீங்க? ஆமே, கேட்டுக்கொண்டிருந்தார். ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். அவனுக்கு ரட்சிப்புன்னு என்னன்னு தெரியுமா? ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே கேட்க வைங்கப்பா. காலையிலே உமது கிருபையை கேட்க, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை உம்மையே நம்பி உள்ளே. நல்ல கவனமா கேளுங்க. இந்த வசனத்துக்கு மட்டும் காதை அடைச்சிடாதீங்க. காதை எப்படி அடைப்பேன் தெரியுமா? நம்ம இப்படி அடைக்க மாட்டோம், வேற நினைவுகளை கொண்டு வந்து அடைப்போம். ரொம்ப மோசம். ரொம்ப நம்மளை நாமே நாசப்படுத்திட்டு இருக்கிறோம். வேற நினைவுகளை கொண்டு வசனம் காதிலே விழாது. அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். நீ பேச கேட்கிறேன். என்ன நடக்கும் தெரியல. கர்த்தர் இருதயத்தை திறந்தாள். நீங்க அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். பவுல் ஊழியம் செய்ய லீதியாள் தன் வீட்டு வாசலை திறந்தாள். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது டைம் ஆயிட்டு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி வசனம் வரும்போது நமக்குள்ள தெளிவு உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். மூன்றாவது தைரியம் உண்டாகும். வாசிங்க வாக்குத்தத்தத்தை. தாவீது கர்த்தரை நோக்கி, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரண்டா. அடுத்து நீ அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து வரக்குள்ள நான் 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். அதை நீ பிடித்து சகலத்தையும், அதை நீ பிடித்து. தாவீது கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 600 பேர் இருக்கிறாங்க. இப்ப தாவீது போனா எத்தனை பேரோட தான் போனோம்? அதை நீ பிடித்து சகலத்தையும். ஆப்போசிட்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு சேனை. அமலேக்கியனாக ஒருவன் அல்ல, ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த பக்கம் கர்த்தர் எத்தனை பேரை சொல்றார்? ஒருத்தனை தான் சொல்றார். அதை நீங்கள் பிடித்துன்னு சொல்லணும். ஆனா கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ பிடித்து. சொல்லுங்க, நீ பிடித்து. இந்த வார்த்தையை நேற்று இரவுல தியானித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் வெளிப்படுத்தின ஒரு ரேமா, ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். அந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டம், இந்த பக்கம் ஒருவன்.
கர்த்தர் அதை நீ பிடித்து. ஆமே. என்ன அதன் அர்த்தம்? கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன். வார்த்தை உடையவன் தனித்தவனா இருந்தாலும் அவன் பெரிய சேனை. வார்த்தை உடையவன் தனித்தவனா இருந்தாலும் அவன் பெரிய சேனை. அவன் சேனை, அவன் பெரிய கூட்டம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. அடுத்த வார்த்தை இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. எப்படிங்க மாறுச்சு? வார்த்தை உடையவன். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். சங்கீதம் 27:3, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? வார்த்தை இருக்கு. வார்த்தை உடையவன் பரலோக பார்வையில சேனை. சொல்லுங்க, சேனை. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் துரத்த. அப்ப 1000 பேரை துரத்தணும்னா எத்தனை பேர் இருக்கணும்? நான் எல்லாருக்கும் முடிச்சுட்டு மேக்ஸ் டெஸ்ட் வைக்க போறேன். 1000 பேரை துரத்தணும்னா மினிமம் ஒரு ஆளுக்கு ஒண்ணு வச்சு 1000 பேராவது இருக்கணும். ஆனா பைபிள் கணக்கு வேற. வார்த்தை உனக்குள்ள இருந்தா நீ சேனை. யார் சொன்ன நீ தனித்தவன் என்று? நீ தனித்தவள் என்று? உனக்குள் வார்த்தை இருந்தா நல்ல கையை தட்டி ராலா பாக்காரா. ஆண்டவரோட கணக்கு பார்க்கல. இங்க 600 பேர், அங்க 6000 பேர், அப்படி பார்க்கல. வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய சேனை. சத்தமா சொல்லணும், நான் கர்த்தருடைய சேனை, நான் கர்த்தருடைய சேனை, நான் கர்த்தருடைய சேனை. ஆமென். வார்த்தையை கேளுங்க, வார்த்தையை வாங்குங்க. தெளிவு உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும், தைரியம் உண்டாகும். சபையே, என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தின்படி நீ அதை பிடித்து சகலத்தையும் 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 திருப்பிக் கொள்வாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹalleluya hallelujah hallelujah தேரலமா ஷேரேல பக்கர பலரா. ஹalleluya hallelujah. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டி. நல்ல கையை தட்டி பாடணும். உம்மாலே நான் ஒரு. ஆமென். உடரமா சேலே பக்கரோ மதிலை உடரா ஹந்தரே லகரா ரதரோ. ஆமென். ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா. அப்பா அப்பா. ஆமென். நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை. ஆமென். எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. அப்பா ஓரளவா. வார்த்தையுடைய சகோதரா நீ சேனை, வார்த்தையுடைய சகோதரி நீ சேனை. யாக்கோபே, உனக்கு விரோதமா ஏன் ஏசா 400 பேரோடு வருகிறான் தெரியுமா? நீ சேனை. எனது உனக்கு எரிய செய்தேன். ஆமென் ஆமென். இருளை இடரா ஹந்தாரகடா லந்தரே ரிமா பலகர பலராயா. ஆமென். இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஓர பல 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 சந்தர பல 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 பல. மான்களை போல
மான்களை போல ஓட செய்தீர். Glory. உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். மான்களை போல, மான்களை போல இயேசுவின் நாமத்திலே மாமா சேதனலரே உயர அமர செய்து ஒரே சத்தமாய் அப்பா அப்பா லோரே சயா உடரா ஹந்தரா லகரால ரிபலா ஹந்தரே வேரா பாபாலா ராகராலரா. சொல்லுங்க எல்லாரும், பலத்தால் இடை கட்டி வழியை செவையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவையாக்கி. glory glory ஆமென். வாழ செய், வாழ வைக்கும் தெய்வமே, பலத்தால் இடை கட்டி, பலத்தால் இடை கட்டுங்கப்பா. சகலத்தை திருப்பிக் கொள்ளும்படிக்கு பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. ஒரு விஷயம் கூட, பலத்தால் இடை கட்டி, பலத்தால், பலத்தால் இடை கட்டி வாழ வைப்பவர், வாழ வைங்கப்பா. பலத்தால் இடை கட்டி, பலத்தால் இடை கட்டி ஏரே மலகரா சேலே மக்கரோ உடந்தர பலரோ விமலரே. ஜீசஸ் ஜீசஸ் அப்பா அப்பா ஆமென். ஓரல மர துடர பல மரபா சேர பல மரப துடர பல மரே விமல மரப துடர அப்பா அப்பா. ஓரல ரா துடர லவா சேரே பகர பல சந்தர பல மதுடர விமல மதுடரபா சேர பல மரப துடரபா விமல மரபல. உம்மாலே நானோரே, உம்மாலே நானோரே. இயேசுவின் நாமத்திலே வார்த்தையுடைய சகோதரா நீ சேனை, வார்த்தையுடைய சகோதரி நீ சேனை, கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய சேனை. ஓ ரிபாலா கரபா சேரே பாலாரா. பலன் 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 பலன், சகலத்தை திருப்பிக் கொள்ளத்தக்க பலன், பலன் பலன், உன்னத பலன், பரலோக பலன், பலன் 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 பலன். Jesus 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 Jesus. Rebakara Shere Babana Helen 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 Rabakaro Rimambro Shere Rilara Shere Jesus. அவயவங்களில் பலன், எலும்புகள் பலன் அடைகிறது, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுகிறது, உயிர் பெறுகிறது, உயிர் பெறுகிறது, உயிர் பெறுகிறது, உயிர் பெறுகிறது. ரீமா கரவலவர ஷேரே பாபா ரீமா முரோதடரா ரீமா முரோதடரா. glory 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 glory. ரீதா டாரலா ஷேரே பாபா உடா ரந்தரே ரிமலரபா. ஓ ஷேரே பலரா ஓரலா கடரபா. thank you Jesus, thank you Jesus. பலப்படுத்துங்கப்பா. சகலத்தை திருப்பிக் கொள்ள, சகலத்தை திருப்பிக் கொள்ள, சகலத்தை திருப்பிக் கொள்ள, சகலத்தை திருப்பிக் கொள்ள, சகலத்தை திருப்பிக் கொள்ள. பல பர பல பர பல பர பர பல பர பல பர பல பர பர சகலத்தை திருப்பிக் கொள்ள. ஓ ஜீசஸ், இந்த 2024 ஆண்டு இழந்தவைகளையும் கைவிட்டு போனவைகளையும் நஷ்டப்பட்டதையும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தருனை பலப்படுத்துகிறார், கர்த்தருனை பலப்படுத்துகிறார். சாரா லவா ராகா ராபா ஊடரால ரே 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 ரபா ஷேமா ப்ரோ ஷேரா பலபா ஷேரே லே ரே கபா ரீமா ப்ரோ தடரலரா. Jesus
Jesus. Amen. 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 பலப்படுத்து, பலப்படுத்து. ஓ, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. இந்த வார்த்தையை 2-3 தடவை பாடுங்க. என்னை நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். ரிப்பீட் பண்ணுங்க. 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு, நான் எழும்புவேன், நான். ஆமென். ஒரு விசை கூட என்னை எழும்ப பண்ணும், என்னை நான் எழும்புவேன். கரங்களை செய்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி முடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தின் ஆண்டவரே, இந்த முதல் வாரத்தில் உங்க சமூகத்தில் இந்த 3 நாள் கூடுகையில் முதல் நாளில் எங்களை கொண்டு வந்து எங்களை பலப்படுத்தின அன்புக்காக நன்றி. வசனம் கேட்கறது மட்டும் விட்டுறக்கூடாதுப்பா. உங்க வார்த்தையில தான் எங்களுக்கு தெளிவு இருக்கிறது, உங்க வார்த்தையில தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, உங்க வார்த்தையால் தான் நாங்கள் தைரியம் அடைகிறோம் ஆண்டவரே. வார்த்தையுடையவன் சேனை, வார்த்தையுடையவன் சேனை. எப்பொழுதும் வார்த்தை இல்லாம நாங்க இருக்கவே கூடாதுப்பா. எங்களால இருக்க முடியாத ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் சகலத்தை திருப்பிக் கொள்ளும்படிக்கு அதிகாரப்படுத்து, பலப்படுத்து, சமாதானத்தோட அனுப்பும் சாட்சியாய் கொண்டு வாங்க. தொடர்ந்து நாளை உள்ள கொடுகை நீர் பொறுப்படுத்தும், நீர் மகிமைப்படும். எல்லா கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. God bless you. Amen.